இது என்ன மாயம் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு கீர்த்தி சுரேஷ் அறிமுகமானாங்க. தொடர்ந்து பெரிய படங்கள்ல நடிச்சிட்டு வர இவங்க இப்போ அடுத்த கட்டமா பேபி ஜான் படம் மூலமா பாலிவுட்லயும் அறிமுகமாகி இருக்காங்க. இப்படி இவங்க சினிமா கெரியர் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்க இப்போ பர்சனல் லைஃப்லயும் புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்களோட நீண்ட நாள் காதலனான ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவரை இந்த மாசம் கல்யாணம் பண்ண போறாங்க. இவங்க கல்யாணம் கோவால செம கிராண்டா நடக்க இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சமீபத்துல திருப்பதி கோயில்ல கீர்த்தி சுரேஷ் சாமி தரிசனம் பண்ணியிருந்தாங்க. அப்போதான் கீர்த்தி சுரேஷ் மீடியா கிட்ட அவங்க கல்யாணத்தை பத்தி பேசி இருந்தாங்க. నెక్స్ట్ మంత్ నా పెళ్ళి ఉంది, దానికోసం వచ్చాను. ఎక్కడ మేడం పెళ్ళి ఎక్కడ? గోవాలో. இப்படி கல்யாணத்துக்கான வேலைகளை கீர்த்தி சுரேஷ் தொடங்கி இருக்காங்க. ஆண்டனி தட்டில இவங்க 15 வருஷமா காதலிச்சுட்டு வரதாகவும் சொல்லப்பட்டுச்சு. கேரளால கொச்சியை சேர்ந்த ஆண்டனி தட்டில் துபாயில பெரிய தொழிலதிபரா இருக்காரு. இப்படி இவங்க திருமணம் பத்தின செய்திகள் வெளியாகி இருக்கிற இந்த நிலையில இப்போ அதுல விஷாலோட பேரும் அடிப்படை தொடங்கி இருக்கு. சண்டைக்கோழி 2 படத்துல கீர்த்தி சுரேஷும் விஷாலும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. விஷாலோட அம்மா அப்பாவும் அந்த டைம்ல விஷாலுக்கு பயங்கரமா பொண்ணு தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சண்டைக்கோழி 2 ஷூட்டிங் ஸ்பாட்ல கீர்த்தி சுரேஷை பார்த்திருக்காங்க. நல்ல குடும்ப பாங்கா இருக்காங்கன்னு சொல்லி டைரக்டர் லிங்குசாமி கிட்ட விஷால கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இருக்கான்னு கீர்த்தி சுரேஷ் கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. லிங்குசாமியும் கீர்த்தி சுரேஷ் கிட்ட விஷால திருமணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கான்னு கேட்கவே அதுக்கு கீர்த்தி சுரேஷ் இல்ல சார், நான் ரொம்ப வருஷமா வேற ஒருத்தரை காதலிச்சுட்டு வரேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி மறுத்திருக்காங்க. இந்த விஷயத்த லிங்குசாமி சித்ரா லட்சுமணன் கிட்ட சொன்னதா சித்ரா லட்சுமணன் ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. விஷாலுக்கு அவங்க வீட்டில் ரொம்ப சீரியஸாக ஒரு காலகட்டத்தில் பெண் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சண்டை கோழி 2ல கீர்த்தி சுரேஷோட நடிச்சுட்டு இருந்தார். விஷாலுக்கு கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கேட்டப்போ தான் கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருப்பாங்க, சாரி சார், நான் பல வருடங்களாக ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சண்டைக்கோழி 2 அப்ப நடந்த இந்த சம்பவம் இப்போ முதல் முறையா வெளியே வரவே பலருமே சித்ரா லட்சுமணனோட இந்த வீடியோவை இப்போ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. சிலர் கண்டிப்பா விஷாலோட சம்மதம் இல்லாம அவர் அப்பா அம்மா கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. விஷால் கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்காருன்னு இப்போ பலருமே அந்த வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.